Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய வகையான டெசர்ட் ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஒரு டெசர்ட்டை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ரைஸ் புடிங். இந்த புடிங்கை நாங்கள் டெசர்ட்டாகவும் செய்து கொள்ளலாம், இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செய்து கொள்ளலாம். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான ரைஸ் புடிங்கை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரைஸ் புடிங் செய்கிறதுக்காக நான் 100 கிராம் பச்சரிசியை இவ்வாறு 2 அல்லது 3 தரம் வடிவாக கழுவி எடுத்துருக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் 80 கிராம் சீனியும் அதோட ஒரு துண்டு கருவாப்பட்டையும் எடுத்துக்கொள்ளுவோம். அதோடு நாங்கள் இந்த புடிங் செய்கிறதுக்காக 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். இந்த பால் பார்த்திங்கன்னு சொன்னால் 2.5% ஃபேட் உள்ள பால் தான் எடுத்துருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்த ஃபேட் கூடுனதோ அல்ல ஃபேட் குறைஞ்ச பால் கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இந்த பாலோடு இந்த அரிசியையும் சீனியையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த பாலோட அரிசி சீனியெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ நாங்கள் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு தொடர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாலை காய்ச்சிட்டு அதுக்கு பிறகு அரிசியை சேர்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் இவ்வாறு எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து இந்த ரைஸ் புடிங்கை செய்து கொள்ளலாம். ஏற்கனவே நாங்கள் கராமல் ரைஸ் புடிங் எப்படி செய்கிறதான்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த புடிங் செய்கிறதுக்காக 1 லிட்டர் பாலும் அதோட 100 கிராம் அரிசியும் எடுத்துருக்கிறோம். ஆனால் 80 கிராம் சீனி தான் சேர்த்துருக்குறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த ரைஸ் புடிங்கோட கராமல் இல்லைன்னு சொன்னால் தேன் சேர்த்து தான் சர்வ் பண்ண போகிறோம். அதால் தான் நான் இந்த சீனியர் அளவை குறைச்சி எடுத்துருக்கிறேன். இல்லை ஒருவேளை நீங்கள் பிளேனாக சர்வ் பண்ண விரும்பினீங்கன்னு சொன்னால் சீனியை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இந்த அரிசியும் நல்லா வெந்து அதோட இந்த பாலும் நல்லா வற்றி வந்திருக்குது. இந்த நேரத்தில் இந்த புடிங்குக்கு தேவையான உப்பும் அதோட 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஆரஞ்சு தோல் எடுத்துருக்கிறேன். இந்த பேக்கெட் நான் கடையில் தான் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு வாங்கி அதிலிருந்து இந்த தோலை சீவி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதிலிருந்து நான் 1 டீஸ்பூன் ஆரஞ்சு தோலை இந்த புடிங்கோடு சேர்த்துக்கொள்கிறேன். இவ்வாறு நாங்கள் புடிங்கோடு இந்த ஆரஞ்சு தோலை சேர்க்கும் போது எங்களுக்கு அந்த புடிங்கில் நல்ல ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது கட்டாயம் இல்லை, உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்களும் சேர்த்துக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் இந்த ஆரஞ்சு தோல் சேர்க்காமலும் இந்த புடிங்கை செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், எங்களோட ரைஸ் புடிங் நல்லா டேஸ்ட்டாகவும் அதோட நல்லா வாஷமாகவும் வந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். இந்த ரைஸ் புடிங்கை நீங்கள் சுட சுட நல்லா சூடாகவும் சர்வ் பண்ணி கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் சர்வ் பண்ணி கொள்ளலாம். இந்த ரைஸ் புடிங்கை நாங்கள் இப்படியே பிளேனாகவும் சாப்பிடலாம். இல்லைன்னு சொன்னால் இதுக்கு மேலால் தேன் இல்லைன்னு சொன்னால் கராமல் சாஸ் இல்லை கொஞ்சம் சினமன் பவுடர் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 2 வகையான தேன் எடுத்துருக்கிறேன். இந்த தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்கள்லேருந்து எடுக்கப்பட்ட தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த தேனை நாங்கள் இந்த ரைஸ் புடிங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு இந்த தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டு தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வளமையாக எங்களோட இடங்களில் கிடைக்கிற தேனாக இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கராமல் சாஸும் சினமன் பவுடரும் எடுத்துருக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரை நீங்கள் இந்த ரைஸ் புடிங்கை சர்வ் பண்ணும்போது மேலால் சேர்த்துட்டு சர்வ் பண்ணி பாருங்கள், இன்னும் நல்லா அருமையாக இருக்கும். இப்போ
இப்போ பாருங்க எங்களோட ரைஸ் புடிங் நல்ல டேஸ்ட்டாகவும் அதோட நல்ல க்ரீமியாகவும் வந்திருக்குது. இந்த ரைஸ் புடிங்கை நீங்கள் டெசர்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செய்து கொள்ளலாம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த புடிங்கில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் தனியாக பாலில் செய்ததால் அது எங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் அதே நேரத்தில் அன்றைய நாள் முழுவதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நீங்கள் இந்த ரைஸ் புடிங்கை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யும் போது உங்களுக்கு டைமும் மிச்சமாகும், அதோட நல்ல டேஸ்டியான ஒரு உணவு கிடைச்ச மாதிரியும் இருக்கும். இப்போ பாருங்க நாங்கள் இந்த ரைஸ் புடிங்கோட தேன், கராமல், சினமன் பவுடர்னு சொல்லி 3 வகையான ஃப்ளேவர் சேர்த்துருக்கோம். 3மே நல்ல டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வால்ஷமாகவும் வந்திருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிப்பும் நல்ல அளவாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் இந்த ரைஸ் புடிங்கோட சேர்த்து கொள்ளலாம். உங்களுக்கும் இந்த ரைஸ் புடிங் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.